இன்றைக்கி வெனஸ்டே 17th டிசம்பர். நிஃப்டி சின்னதாக ஒரு கேப் அப் ஓப்பன் தான், ஆனால் சஸ்டெயின் ஆகலை. இப்போ டெக்னிக்கல் ரேட் எப்படி பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 ரெண்டையும் பிரேக் பண்ணிவிட்டு இப்போ க்ளோசிங் வந்து 25,818 க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நேற்றோட க்ளோஸோட 40 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் என்னென்னா, டிஐஏ எஃப்ஐஏ ரெண்டு பேருமே பையிங் மோடில் வந்திருக்காங்க. எஃப்ஐஏ ஆல்மோஸ்ட் ஒரு 1000 crores பை பண்ணியிருக்காங்க. டிஐஏ 750 crores பை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி க்ரூட் நிலைமை பார்த்தீங்கன்னா 56 இருக்குது. ஆனால் நேற்று 52 வீக்ஸ் லோவை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ மேலே வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கி வந்த க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா யூஎஸில் ஆக்சுவலி டிக்ரீஸ் இன் இன்வென்ட்ரி அப்படி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, டிமாண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலி வந்து சர்ப்ளஸ்னால் ரேட் குறையும். இப்போ இங்கே வந்து டிமாண்ட் வந்திருக்கு, அப்போ ரேட் வந்து கூடும். இன்றைக்கி நம்ம பார்லிமெண்ட்டில் ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்டிஐ, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க இன்சூரன்ஸ் செக்டாரில் வந்து இதுக்கு முன்னாடி 74% வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவங்களோட லிமிட்டு ஆக்சுவலி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இனிமேல் இந்த ஃப்யூச்சர் இன்சூரன்ஸ் செக்டாரில் ஒரு நல்ல பூம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மணி 11:20. இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து 44 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்குது. அது மாதிரி டவ், நாஸ்டாக், டாக்ஸு, நிக்காய் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது. நமக்கு நாளைக்கு ஒரு பிக் நியூஸ் இருக்குது. ட்ரம்ப் வந்து லைவ் ஸ்பீச் கொடுக்க போகிறாரு. யூஎஸ் டைமிங்க்கு வந்து நைட்டு 9 PM, நம்ம டைமுக்கு வந்து மார்னிங் 7:30 AM. ஸோ இதில் வந்து என்ன வேணாலும் நியூஸ் தரலாம். ஸோ அதை பொறுத்து தான் நாளைக்கு கூட மூமெண்ட் இருக்கும். ஸோ இந்த நியூஸ்னால் நமக்கு எதுவும் ஃபேவர் நடந்தால் கண்டிப்பாக நாளைக்கு இருந்து மார்க்கெட் மேலே போகலாம். இல்லை, அவர் தான் அன்பிரிடிக்டபிள் ஆச்சே. ஸோ என்ன வேணாலும் நியூஸ் கொடுத்தாலும் சப்போஸ் மேலேயோ கீழேயோ, ஸோ அவரோட வேர்ட்ஸுக்கு நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்ஸ்.